தெனாலிராமன் கதைகள் 255. கோபத்தின் முகங்கள். ஒரு நாள் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் அரசவையில் கடும் கோபத்தில் ஆழ்ந்திருந்தார். அண்டை நாட்டு மன்னர் ஒரு மாபெரும் அவதூறு கடிதம் அனுப்பி விஜயநகரத்தின் எல்லையை ஆக்கிரமிக்கப் போவதாக ஒற்றர்கள் கூறியது இதற்கு காரணம். உடனே நமது மாபெரும் படைகளை திரட்டுங்கள், அந்த நாட்டை முற்றிலுமாக அழிக்காமல் நான் ஓய மாட்டேன் என சிங்கம் போல கர்ஜித்தார் அரசர். அரசவையில் இருந்த அனைவரும் பயத்தில் நடுங்கி சிலையாக நின்றனர். சரியாக அப்போது தெனாலிராமன் அவைக்கு வந்தான். மன்னா, ஒரு நிமிடம் பொறுங்கள். அந்த கடிதத்தை எழுதியது அண்டை நாட்டு மன்னர் அல்ல, இதோ இங்கு நிற்கும் நமது தலைமை அமைச்சர்தான் என்றான். அவையோர் அதிர்ச்சியில் உறைந்தனர். அரசரின் கோபம் இப்போது அமைச்சர் பக்கம் மிக கடுமையாக திரும்பியது. துரோகி, இவனுக்கு பொது இடத்தில் மரண தண்டனை விதியுங்கள் என ஆவேசமாக கத்தினார். அமைச்சர் கண்ணீருடன் அரசரின் கால்களில் விழுந்தார். சற்று பொறுங்கள் மன்னா என மீண்டும் குறுக்கிட்டு தடுத்தான் ராமன். அமைச்சரின் குடும்பத்தை எதிர்நாட்டு ஒற்றர்கள் ரகசியமாக கடத்தி வைத்து கொண்டு இந்த அவதூறு கடிதத்தை எழுதும்படி அவரை கடுமையாக மிரட்டியுள்ளனர். அவர் தேச துரோகி அல்ல, நிராதரவான ஒரு தந்தை என்றான். அரசர் குழப்பமும் இரட்டிப்பு கோபமுமாக, அப்படியானால் அந்த ஈவு இரக்கமற்ற ஒற்றர்களை உடனே தேடி பிடித்து தலையை வெட்டுங்கள் என்றார். தெனாலிராமன் சிரித்து கொண்டு, மன்னா, அந்த ஒற்றர்கள் வேறு யாரும் அல்ல, உங்கள் கோபத்தின் எல்லையை சோதிக்க நானே ஏற்பாடு செய்த நாடக நடிகர்கள் தான் என்றான். அரசர் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தெனாலிராமா, இது என்ன முட்டாள்தனமான விளையாட்டு? என் பொறுமையை சோதிக்கிறாயா என்று மீண்டும் கடுமையாக கொதித்தெழுந்தார். தெனாலிராமன் பணிவுடன் கைகூப்பி, மன்னா, என்னை மன்னியுங்கள். ஒரு சிறு செய்தியை கேட்டவுடன் கோபத்தில் ஒரு தேசத்தையே அழிக்க முற்பட்டீர்கள். அடுத்த நிமிடமே அந்த கோபத்தின் திசையை மாற்றி உண்மையை கண்டறியாமல் மிகவும் நம்பகமான மூத்த அமைச்சரை கொல்ல உத்தரவிட்டீர்கள். கடும் கோபத்தின் பிடியில் ஒரு மனிதன் சிக்கும் போது அவனிடம் உண்மை எது பொய் எது என்று தர்க்க ரீதியாக ஆராயும் நிதானம் அறவே இருப்பதில்லை. இதை தங்களுக்கு நேரடியாக உணர்த்தவே இந்த நாடகத்தை இன்று அவையில் நடத்தினேன் என்று விளக்கமாக சொன்னான். இதை கேட்ட தன் பலவீனத்தை உணர்ந்த அரசர் தனக்கு சரியான நேரத்தில் நிதானம் கற்றுக் கொடுத்த தெனாலிராமனை மனதார பாராட்டினார். நீதி. கோபம் மனிதனின் விவேகத்தை முழுமையாக அழித்து தீர்க்கமான முடிவெடுக்கும் திறனை சிதைத்துவிடும். மக்களே, தினமும் சொல்றதுதான். உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.